பியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாட்டரி மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் நேற்று உதயநிதிக்கு எதிராக பொங்கி பொங்கி உதயநிதியினுடைய பல அந்தரங்க விஷயங்களை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். லாட்டரி மார்ட்டின் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவையே கட்டி ஆளக்கூடிய பணக்காரர்களுள் அவரும் ஒருவர். லாட்டரி தொழில கொடிகட்டி பறக்கக்கூடிய நம்பர் 1 ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வருட டர்ன் ஓவர் மட்டுமே 27,000 கோடி ரூபாய். எப்படி 27,000 கோடி ரூபாய் அவங்க வருடம் டர்ன் ஓவர் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் வரைக்கும் வரியா மட்டும் கட்டுறாங்க. அரசுக்கு வரியாக கிட்டத்தட்ட 7,000 கோடியை இந்த லாட்டரி மார்ட்டின் குரூப் வந்து கட்டிக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லா கட்சியிலுமே ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பாஜக கட்சியில கூட்டணியில தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு, லஜக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, எல்ஜேகே அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பாண்டிச்சேரியில பாஜக கூட கூட்டணியில இணைந்து இன்றைக்கு தேர்தலை சந்திக்க போகிறார். அவருடைய லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் அவங்க வந்து தாவேகா கட்சியில பொதுச் செயலாளராக இருக்கிறார், துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அப்புறம் அவருடைய மனைவி, லாட்டரி மார்ட்டினுடைய மனைவி வந்து இன்றைக்கு லால்குடியில அதிமுக சார்பில் போட்டியிடுறாங்க. இப்படி எல்லா கட்சியிலுமே அவர்கள் வந்து இணைந்திருக்கிறாங்க. அவருடைய அஜெண்டா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லால்குடி தொகுதிக்கு போறாரு. லால்குடி தொகுதியில போயிட்டு இந்த லாட்டரி மார்ட்டினுடைய மனைவி அவர்கள் லீமா ரோசோ என்னமோ அவங்க போட்டிடுறாங்க. அவங்க ஒருவேளை வெற்றி பெற்றால், இப்படி அவங்க ஒருவேளை வெற்றி பெற்றால், அந்த தனிநபர் வெற்றி பெற்றால் லாட்டரி மீண்டும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு வந்திருக்கிறார். அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாகத்தான் இவரு நம்ம சார்லஸ் மார்ட்டின், அதாவது அந்த லீமா அவர்களுடைய மகன், லாட்டரி மார்ட்டினுடைய மகன், அவங்க வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல உதயநிதி ஸ்டாலின் என்ன யோக்கியமா, அவன் எதுக்காக துபாய் போறான்னு எங்களுக்கு தெரியாதா, 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறான், எல்லாரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க, இவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணிக்கிட்டு திரியறான், ஒரு நடிகைகளை விடுவது கிடையாது, இவனுங்க கூட ஒரு 4-5 பசங்க இருக்கானுங்க, ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் அப்படின்னு எந்த ஒரு புதிய நடிகை வந்தாலும் தள்ளிக்கிட்டு போயிடுறானுங்க, இவனுங்க உல்லாச வாழ்க்கை வாழறானுங்க, எதுக்காக உதயநிதி துபாய் போறான், நைட்டு சரக்க போட்டானா வந்து படுத்தானாக்க அவன் எழுந்திரிக்கிறதே கிடையாது, காலையில லேட்டா தான் எழுந்திருக்கிறான், இப்ப ஏற்பட்டவன் எங்களை வந்து அவதூறா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசியதோடு மட்டுமல்லாமல் உச்சகட்டமாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சார்லஸ் மார்ட்டின், இவனுங்க எதுக்கு எங்ககிட்ட 500 கோடி ரூபாய் பணம் வாங்கினானுங்க அப்படின்னு நீங்க அவங்கள போய் கேளுங்க. பத்திரிகையாளர் வளச்சொலை செய்யறாங்க, எதற்காக நீங்க 500 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஒரு கம்பெனி இருக்குதுனாக்க, அவன் நல்ல டர்ன் ஓவர் ஆகுதுனாக்க அவங்களுக்கு எப்படி இவர்கள் எல்லாம் நெருக்கடி கொடுப்பாங்க, என்ன சொல்லி மிரட்டி காசு வாங்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதே உதயநிதிட்ட நான் கேட்கிறேன், லீமா ரோஸ் அங்க லால்குடி தொகுதியில வெற்றி பெற்றால் லாட்டரி வந்துரும் அப்படின்னு பேசுற இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்ககிட்ட சார்லஸ் மார்ட்டின் கேட்ட அதே கேள்வி நாங்க கேட்கிறோம். அதே லாட்டரிக்காரன்ட்ட எதுக்குடா 500 கோடி ரூபாய் பணம் வாங்கினீங்க, திமுக எதுக்கு வாங்கினீங்க, எதுக்கு கை நீட்டி வாங்கின, இன்னைக்கு பாரு பத்திரிகையாளர் சந்திப்புல காரி துப்புறானா, இந்த அசிங்கம் தேவையா, இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இது. சிட்டிங் முதல்வர் யாரு, மு.க. ஸ்டாலின், நீங்க துணை முதலமைச்சர், ஒரு பிசினஸ் பண்றவன், ஒரு லாட்டரி தொழில் பண்றவன் இன்னைக்கு வந்து உன்னை சட்டையை பிடிச்சி உலுக்கி காரி துப்புற மாதிரி, செருப்பால் அடிச்ச மாதிரி நீ கேள்வி கேட்கறான்ல, எதுக்குடா எங்கள்கிட்ட 500 கோடி ரூபாய் பணம் வாங்கினீங்கன்னு பதில் சொல்லுங்கடா பாப்போம். எல்லா இடத்துலயும் போய் வாய வச்சிட வேண்டியது, எவனாவது பணம் இப்படி காட்டினா கூட அவன் காலை கூட போய் அப்படியே நக்கிட வேண்டியது, பணம் கொடுத்தானாக்க நாக்க தொங்க போட்டுட்டு அழ வேண்டியது, எவன் பணம் கொடுப்பான்னு. இன்னைக்கு போய் அவனுக்கு காலை நக்கினதுக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல இவ்வளவு அசிங்கமா கேட்கறானே, இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கு அவமானம் இல்ல? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நாக்க தொங்க போட்டு வந்து 500 கோடி நீங்க வாங்கிட்டு போனீங்க, எதுக்காக வாங்கினீங்கன்னு பத்திரிகையாளரே நீங்க போய் அவங்களுக்கு கேளுங்கன்னு சொல்றானா இல்லையா? ஒரு லாட்டரி விற்கிற பையன் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குடும்பத்தை இவ்வளவு இழிவுபடுத்துறானா, அவங்ககிட்ட கூட கையை நீட்டி இருக்கீங்கன்னா நீங்க எவன்கிட்ட தான்டா கையை நீட்டல? இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. எப்படி நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. உண்மையை சொல்லணும்னா, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இந்த லாட்டரி மார்ட்டினிடம் காசு வாங்காத ஒரே கட்சி அதிமுக. ஏன் தெரியுமா? அதிமுக தான் லாட்டரியை பேன் பண்ணுது, இந்த லாட்டரியால இந்த தமிழ்நாடு மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தான் பேன் பண்ணுது இந்த லாட்டரியை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேன் பண்றாங்க. அந்த லாட்டரி மார்ட்டின் மீது பல வழக்குகளை போடுறாங்க. அப்புறமா இவர் தெரிச்சு ஓடுறாரு, இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. அப்போ அதிமுக லாட்டரி அந்த கும்பல்கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இப்ப கூட எதுக்காக லீமாவுக்கு, அதாவது லாட்டரி மார்ட்டின் மனைவிக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னாக்க எதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம், எதுக்காக அதிமுக கொடுத்ததுன்னு. ஒரு வேட்பாளர் நான் களமிறங்க வரேன், உங்க கட்சியில நான் இணைந்து பணியாற்றுறேங்க அப்படின்னு கேட்டாங்க, கட்சி வந்து நீ எது வேணாமா அப்பாமா அப்படின்னு துரத்தலாம் மாட்டாங்க.
லாட்டரி மார்ட்டின் மீது வழக்குகள் இருக்கு. சார்லஸ் மார்ட்டின் மீது வழக்குகள்லாம் இருக்கு. லீமா அவர்களின் மீது வழக்குகள் இருக்கா என்னன்னு தெரியல. அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சம்மதம் இருக்கா என்னன்னு தெரியல. அவர் கட்சியில இணைந்து பணியாற்ற எனக்கு விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது, அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஏழை எளிய மனிதராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, எந்த சாதி சமூகத்தை சார்ந்தாலும் சரி, ஒரு கட்சி அவருக்கு தேர்தலில் இடம் கொடுக்குது, அவரை போட்டியிட அனுமதிக்குன்னா அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நீங்க வெளிப்படையாக கையை நீட்டி வாங்கினதால இன்றைக்கு வெளிப்படையா வந்து காரி துப்புறானா இல்லையா? இந்த அசிங்கம் தேவையா? இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அசிங்கம் இல்ல. ஏன்னாயா ஒரு லாட்டரி விற்கிறவன் வந்து 500 ரூபாய் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்துறான், காரி துப்புறான், நீங்க மட்டும் வாய மூடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இது தேவையான்னு நாங்க கேட்கிறோம். அப்ப திமுக காரன் எந்த பக்கம் தான் கை நீட்டாம இருக்கிறீங்க, எங்கதான் வாய வைக்காம இருக்கீங்க? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இவன் இவ்வளவு கொச்சையா பேசுறான் அப்படின்னாக்க, சார்லஸ் மார்ட்டின் ஒன்றும் புனிதவான்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு காலத்துல ஆதவ அர்ஜுனா, உதயநிதி, சபரிசன், இதே சார்லஸ் மார்ட்டின் இவனுங்கெல்லாம் தோஸ்து, நெருங்கிய நண்பர்கள். ஃபிகர் உசார் பண்றதுல இருந்து நடிகையில கூட்டு போறதுல இருந்து எல்லாம் இவனுங்களுக்கு பங்கு இருக்கு. புரியுதுங்களா? இவனுங்க எல்லாம் ஒரே கூட்டாளிகள் தான். இவனுங்க வேற வேற கட்சியில இருக்கலாம், இவனுங்க ஒருத்தவங்க எதிர்த்து பேசுற மாதிரி பேசலாம். ஆனா இப்பவும் சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின், இந்த சார்லஸ் மார்ட்டின், ஆதவ் அர்ஜுனா, சபரிசனு, அண்ணா நகர் கார்த்தி, ஆகாஷ், ரித்தீஷ், இவனுங்க எல்லாம் ஒரே நட்பு வட்டாரம். ஒன்னாவே குடிச்சவனுங்க, ஒன்னாவே படுத்தவனுங்க, அப்படிதான் சொல்லணும். இவனுக்கு கேங்கு. ஒரு புது நடிகை வந்துடக்கூடாது. ஒரு புது நடிகை வந்துட்டா போதும், நாக்க தொங்க போட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க வந்துதான் ஆகணும். இது பணக்காரர்களுடைய லாபி. நீங்க சாமானிய மனிதர்லாம் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது வந்து பணக்காரர்களுடைய லாபி, பணக்காரர்களுடைய வாரிசுகளுடைய லாபி, பணக்காரர்களுடைய மருமகன்களுடைய லாபி. இதெல்லாம் உங்க சாமானிய மக்களுக்கு வந்து எளிதில் புரியாது. அப்போ அப்பேற்பட்ட பொறுக்கி பயல்கள் தான் இவனுங்க. ஆனா இவனுங்க கையில இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது. தமிழ்நாடு மக்கள் நாம இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட பொறுக்கிகள்ட்டெல்லாம் நம்மளை ஆளக்கூடிய இது நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா? உண்மையை சொல்றேன், திமுக அடுத்த முறை ஜெயிச்சது அப்படின்னாக்க 2 வருஷம் தான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார். 3வது வருடத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பார். நல்லா நோட் பண்ணிங்க. இத்தகைய பொறுக்கிகளின் கையில நீங்க ஆட்சியை கொடுக்கணுமா, பொறுப்பட்டவர்களின் கையில நீங்கள் ஆட்சியை கொடுக்கணுமான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு தலை விதி, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தலை விதி. கண்ட பொறுக்கி பயலுக, கழிசடைங்க பெத்து போட்ட பொறுக்கி பயல்கள்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆள வந்து இருக்கிறது. இவங்களுக்கு தனியா கொள்கைகள் கிடையாது. இவர்கள் எந்த ஒரு அடிமட்டத்திலிருந்து மக்களோடு பழகி வந்தவர்கள் கிடையாது. பிறக்கும் போதே தங்க ஸ்பூனோட பிறந்த பயசங்க இவனுங்க அத்தனை பேரும் ஒன்னா நம்பர் பொறுக்கி. இவனுங்க இப்படியெல்லாம் பெண்களை அபியூஸ் பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனா வெளிப்படையா யாரும் பேச மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும் இவனுங்கெல்லாம் ஒரே கேங்கு, ஒரே மாதிரி செயல்படக்கூடியவனுங்க, ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடியவனுங்க. வெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல அடிச்சுக்குவானுங்க, அப்புறம் பின்னாடி போயிட்டு வாமச்சி அப்படின்னு ஒரே கிளாஸ்ல ஊத்தி குடிப்பானுங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இவனுங்கெல்லாம் ஒண்ணு கூடுற ஹப் எது தெரியுமா? துபாய். துபாயில தான் இவனுங்க ஒண்ணு கூடுவானுங்க. இவனுங்களோட உல்லாச வாழ்க்கையினாலே அது துபாய் தான். நாமெல்லாம் துபாய்க்கு போகணும், துபாய்க்குலாம் வேலைக்கு போகணும்னாக்க நம்ம வீட்டை அடமானம் வச்சு சொத்து எதையாவது வித்து ஒரு 4-5 வருஷம் இங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், அப்புறம் வந்து அக்கம் பக்கத்துல கடன் வாங்கிட்டு தான் நம்மளாம் துபாய்க்கு வேலைக்கு பிழைக்க போவோம். ஆனா நான் சொன்னல இந்த குரூப் இருக்கானுங்கல்ல, இவனுங்க காலையில ஒரு டீ குடிக்கணும்னாக்க ஃபிளைட் புக் பண்றவனுங்க, நைட்டே புக் பண்றவனுங்க, காலையில அவனோட போவானுங்க, டீ குடிப்பானுங்க, அப்படியே ரிட்டர்ன் ஃபிளைட்ல இங்க வருவானுங்க. அந்த மாதிரி உல்லாச வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின், இந்த சார்லஸ் மார்ட்டின், இந்த ஆதவ் அர்ஜுனா, ஆகாஷ் பாஸ்கரன், ரித்தீஷ், அண்ணா நகர் கார்த்தி, இவனுங்களாம் இந்த குரூப், இந்த வகையரா. இவனுங்க இப்படி நினைச்சானுங்கன்னா ஃபிளைட்ல போயிட்டு அங்க டீயை குடிச்சிட்டு சரக்க போட்டுட்டு காலைல இங்க கிளம்பி வந்துருவானுங்க. இவனுங்க பகல்ல முழிச்சிருக்க மாட்டானுங்க, புரியுதுங்களா? பகல்ல முடிச்சிட்டு இருக்க மாட்டானுங்க, நைட்ல தான் இவனுக்கு முழிச்சிட்டு இருப்பானுங்க. இவனுடைய வாழ்க்கையே நைட்டு வாழ்க்கை தான். இவனுடைய வாழ்க்கையை உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நைட்ல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பணக்காரர்கள் வச்சிருக்கக்கூடிய கார் நைட்ல எங்கேயாவது போகுதுன்னா அது அந்த அரசியல்வாதியினுடைய மகனா தான் இருப்பான். அப்படியே ஈசிஆர்ல ஒரு ரைடு மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு இப்படி வருவானுங்க. இவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு உல்லாச வாழ்க்கை. அப்போ இவனுங்க கைகள்லாம் இந்த தமிழ்நாடு அரசியல் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம. அப்போ நம்ம தலைவிதியை பாருங்க. நம்மளை ஆள்வதற்கு நம்மளால ஒருத்தனை தேர்ந்தெடுக்க முடியல. கருணாநிதி பெத்து போட்டா அவன் நம்மளை ஆளுவான், மு.க. ஸ்டாலின் பெத்து போட்டா அவன் நம்மளை ஆளுவான், உதயநிதி ஸ்டாலின் பெத்து போட்டா அவன் நம்மளை ஆளுவான். ஆனா நம்மளை யார் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழல் இந்த தமிழ்நாட்டுல நிலவுது என்றால் இது எவ்வளவு பெரிய அசிங்கம் சொல்லுங்க பார்ப்போம். இதான் அரசியலா?
அரசியலுடைய புனிதத்துவமே கெட்டு போச்சுடா. லாட்டரி விற்கிறவங்களாம் அரசியலுக்குள்ள வந்துட்டானுங்க. எப்படி லாட்டரி விற்கிறவங்களாம் அரசியலுக்குள்ள வந்துட்டானுங்க. அரசியல்வாதி மகளாம் உல்லாச வாழ்க்கை வாழறானுங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நாமெல்லாம் இன்னைக்கும் 5க்கும் 10க்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேர்வை சிந்தி உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு நோகாம இவனுக்கு தான் தலைவர், இவனுக்கு தான் நம்மளை ஆள வந்த காக்க வந்த ரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்களின் மூலமாக அவர்களை கட்டமைத்துக் கொண்டு நம்மளை இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள், நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த உல்லாச நிதியின் கைகள்ல இந்த தமிழ்நாடு சிக்கி தவிக்கும். ஆல்ரெடி அவனுக்கு அடிச்ச பணமே 4 லட்சம் கோடிக்கு மேல அவனுக்கு அடிச்ச பணம். இன்னும் என்னென்ன அடிக்க போறான்னு யாருக்கும் தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு மக்கள் உங்கள் கைகள்ல தான் இருக்கு. இப்படிப்பட்ட பொறுக்கிகளின் கைகள்ல இந்த தமிழ்நாட்டை ஒப்படைக்க போறீங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.